வணக்கம். பாரிசாலன் அண்ட் பாலிடாக்ஸ் விக்னேஷ் உடைய முருகரை குறித்த டிபேட். இதுக்கு வந்து ப்ரிவியூலாம் போடுற, இன்னும் ரிவ்யூ போடலையே நீனு, இதனால தான் போடல, அதனால தான் போடலன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு விஷயம் சொன்னது மட்டும் இல்லாமல், டேய் நீ நல்லா ஏற்றி விட்டு கலந்துக்கிட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன இந்த டிபேட்டை வந்து ஏற்றி விட்டு நடக்க வச்சா மாதிரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரெக்டாக இந்த டிபேட் நடந்ததுக்கு என் சைட்லேருந்து எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனுமே இல்லை. 2 பேருமே அடல்ட்ஸ், 2 பேருமே பார்த்தீங்கன்னா தனி சேனல் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கையும் கொள்கையும் இருக்குது. அவங்க 2 பேருமே முடிவு பண்ணி அவங்க மீட் பண்ணாங்க, டிபேட் பண்ணாங்க. ஸோ நம்ம ஒரு யூடியூபராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்டென்ட் க்ரியேட்டராக வந்து எல்லாத்த பற்றியும் நம்ம வீடியோஸ் போடுறோம் அப்படிங்கிறனால அந்த நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து டிபேட்குள்ளே போகிறாருன்றதுனால ரிவ்யூ போட்டிருந்தேன். ரிவ்யூ போடக்கூடாதுன்னெலாம் இல்லை, சில காரணங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாமதமாகவும் கொஞ்சம் யோசனைக்கு அப்புறமும் தான் இந்த ரிவ்யூ அப்படிங்கிறத போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போயே சொல்லிடுறேன், இப்போது வீகன் டிபேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே முழுசாக இறங்கி நிறையா கருத்துக்கள் சொல்கிற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. அது சென்சிட்டிவான டாப்பிக்காக இருந்தாலும், பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயத்துக்கு டிபேட்டுன்னு உள்ளே போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால என்னுடைய இடத்துலேருந்து சில கருத்துக்கள்லாம் சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா வந்து தவறாக வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏற்கனவே நம்ம சாதாரணமாக நிஜமாகவே வந்து ஜென்யூனாக நிறைய இடங்களில் ட்ராவல் பண்ணியிருந்தாலும் நம்ம மேலே ஒரு முத்திரையை குத்தி இவங்கெல்லாம் இதுக்கு தான் அது பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் அதுக்கு தான் அது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சில எக்ஸ்ட்ரமிஸ்ட்டுகளோட கேவலமான பிரச்சாரத்தினாலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவ்யூ வந்து நம்ம கொஞ்சம் தாமதமாக பண்ணோம். அதனால் இந்த தாமதமாக பண்ணுறப்போ நான் சொல்கிறேன், இது வந்து முருகர் குறித்த ஒரு டிபேட் விவாதமாக நடந்ததுனால இதுக்குள்ள உள்ள பூந்து வந்து இது கரெக்டு தப்புன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய வேர்டிக் சொல்கிற அளவுக்கு பெரிய கெளுத்திலாம் இல்லை, இருந்தாலும் எனக்கு வேர்டிக்ட் வந்து சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஒதுக்கிறேன். இதுக்கு மேலே நீ என்ன டேஷுக்கு பேச போகிற இந்த வீடியோவை அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். எனக்கு இந்த டிபேட் மேலேயே நிறைய விமர்சனங்கள் இருக்குது ஒரு ஆடியன்ஸாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த டிபேட் நடக்கிறப்போ ஏன் இதில் போயிட்டு நடுவில் உட்காந்து மண்டையை ஆட்டலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, மிஸ்யூன்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஸ்பீட் ஆஃப் யூ. அது ஃபர்ஸ்ட் வந்து 5 பேரை வந்து உள்ள விட்றதா வந்து விக்னேஷ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த 5 பேர் அப்புறம் வந்து 4 பேராக மாறிடுச்சு போல இருக்குது. நம்ம அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பர் ஹீரோவோட கடைசி திரைப்படம், உலகத்தரமான திரைப்படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுனால அந்த ரிவ்யூக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த டிபேட் போகிறதுக்கு கொஞ்சம் வந்து லேட் ஆயிடுச்சு. அப்புறம் தான் அந்த 5 பேர் வெறும் 4 பேராக மாறிடுச்சு அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சுது. ஸோ என்னாலேயே உள்ளே போக முடியல. உங்களை மாதிரி நானும் அந்த டிபேட் வந்து ரிலீஸ் ஆனது தான் யூடியூப்பில் வந்து முழுக்க வந்து அந்த 1 மணி நேரத்துக்கு மேலே வந்து பார்த்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே கத்தி பேசிகிட்டு இருந்தாங்க, வெளில வந்து கேட்டுது சரின்னு சொல்லிட்டு வேறு இடத்துல நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க இந்த டிபேட் முடித்தாங்க, வெளில வந்தாங்க. அப்போ வந்து அதற்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பாலிடாக்ஸ் விக்னேஷ்க்கும் எனக்கும் இன்ஸ்டாகிராமில் ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடந்துச்சு. அது நல்ல விதமாக போகல. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு எனக்கு. நான் அப்படியே நின்றுட்டு இருந்தேன். அவங்க 2 பேருமே பேசி முடிச்சுட்டு வந்தாங்க அனல் பறக்க. அப்போ விக்னேஷே ரொம்ப ஸ்வீட்டாக வந்து வருண் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படி இருக்கீங்க அப்படிலாம் கேட்டார். அப்புறம் நானும் வந்து அவர்கிட்ட நல்லா தான் பேசினேன். நம்ம எல்லாருமே ஒரு புகைப்படம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்வைட் பண்ணோன்னே பாரியும் அவரும் எடுத்துக்கிற புகைப்படத்தில் என்னை இன்வைட் பண்ணோன்னு நானும் போயிட்டு வந்து நின்னேன். அதை பார்த்தோன்னே வந்து நம்ம இந்த டிபேட்டில் லைவாக உட்காந்து பார்த்தோம், நம்ம வந்து மாடரேட் பண்ணாமல் வேணுன்ட்டே விட்டுட்டோம் அங்கே போய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டாங்க. இதான் வந்து கிளியர் ஏர் பண்ணுறேன். அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறது எனக்கே வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் 2 பேருமே வந்து அங்கேருந்து கலைந்து சென்று விட்டார்கள். இதில் என்னென்னா சில விஷயங்கள்லாம் நம்ம அங்கே பார்த்ததுனால வந்து சொல்ல வேண்டிய இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து எனக்கு இருக்கிற குறை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிபேட்டில் ஒரு மாடரேட்டரை வந்து 2 பேருமே போட்டிருக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு நடுநிலையாளர், அவர் ஒரு ஹோஸ்டர், மாடரேட்டர், அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடுவராக இருந்து இந்த டிபேட் மாதிரியே விவாதங்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார். அப்படி இருந்தால் தான் ஒரு டிபேட் வந்து கரெக்டாக போகும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா வந்து நிறைய டிபேட்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம், சில டிபேட்ஸில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட்டும் பண்ணியிருக்கோம், ரொம்ப சில டிபேட்ஸ் நம்ம கான்டாக்டும் வந்து பண்ணியிருக்கலாம்ல. அப்படி இருக்கிறப்போ அது சீராக போகணும், ஒரு டைமுக்குள்ளே முடியணும், ஒருதலை பட்சமாக போகக்கூடாது, ஒருத்தர் மட்டுமே பேசிகிட்டு இருக்கக்கூடாது, திருப்பி ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸ் வரக்கூடாது, தனிப்பட்ட ரீதியான தாக்குதல் வரக்கூடாது. இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ், ஏன்னா 2 பேருமே வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறப்ப ஒரு கான்வர்சேஷன்லேயே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படலாம், அதை டைம்குள்ளே முடிக்க முடியாது. ஒரு டிபேட்டுன்றப்போ 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா மாற்று கருத்து கொண்டவர்கள் பேசுகிறாங்க அப்படின்னா அதில் ஒரு மாடரேட்டர் இல்லாமல் ஒரு டிபேட் அப்படிங்கிறது வந்து நடத்துறதே வேஸ்ட். இனிமேல் ஒரு டிபேட் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தால் ஒரு மாடரேட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு 2 பேருமே நடத்தணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பார்வை. உடனே நீங்கள் நினைக்கலாம், டே வருணே நைஸாக வந்து நீ வீடியோவில் வந்து உட்காரணும் அப்படிங்கிறனால உனக்கு நீயே வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்படி இருந்தாலும் நான் தான் சொன்னல, இந்த டிபேட்டில் நான் மாடரேட்டராக உட்காரதுக்கான தகுதி வந்து எனக்கு இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் இவங்க 2 பேருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு மியூச்சுவலான ஒரு நபர், இல்லை 2 பேருக்குமே தெரியாமல் இன்னொரு பர்சனாலிட்டி ஹூ கேன் மாடரேட் த ஷோ வெல்,
அவங்களை கூப்பிட்டு வந்து கண்டிப்பாக இந்த டிபேட்டில் உட்கார வச்சிருந்தா இன்னும் ரொம்ப ஷார்ப்பாக அந்த டிபேட் வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நீங்களே யோசிச்சு பாருங்க, அவங்க 2 பேருமே உட்காந்துருக்காங்க, 2 பேருமே பேசுகிறாங்க, 2 பேருமே எப்போ முடிக்கணும், எப்போ ஸ்டார்ட் பண்ணி, எப்போ இந்த விஷயம் பேசக்கூடாது, எப்போ பேசுனதே பேசுறீங்க, எப்போ ஆதாரம் காமிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாருமே வந்து மாடரேட் பண்ணல. ஸோ அதை நீங்கள் ஒத்துப்பீங்களான்னு தெரில, இது என்னுடைய ஹம்பிள் ஒப்பீனியன். ஸோ அந்த வகையில் ஒரு மாடரேட்டர் இல்லாதது எனக்கு இந்த டிபேட் வீடியோவை பார்க்கறதுக்கு ஒரு ப்ராப்பர் டிபேட் மாதிரி இல்லாமல் எனக்கு வந்து தோணுச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அதை வந்து மாற்றிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்காக ஒரு டிபேட்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணால் வந்து பேசுகிறவங்களுக்கும் ஈஸி, மாடரேட்டருக்கும் ஈஸி, பார்க்குறவங்களுக்கும் இன்னும் நல்லா நிறைய விஷயங்கள் கொண்டு போய் சேரும். ஸோ ஒரு தோராயமாக 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் டிபேட் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இந்த ஷெடியூலை வந்து ஃபாலோ பண்ணணும். இது வந்து நானே ஒன்று கண்டுபிடிச்சதெல்லாம் இல்லைங்க. நம்ம காலேஜில் நிறைய பேர் டிபேட்குள்ளே போயிருந்தீங்க, இல்லை பிளாக் அண்ட் டேக்கில், இல்லை வேறு ஏதாவது டிபேட்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கனாலே இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்லி வந்து ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாரி அண்ட் விக்னேஷை வச்சே சொல்லலாம். பாரியோட கருத்து என்ன, இதுதான் வந்து இந்த தலைப்பு, இதுதான் என்னோட கருத்து, இதுக்காக தான் நான் பேச போகிறேன்னு பாரியும், இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாலிடாக்ஸ் விக்னேஷும் வந்து ஒரு 5லேருந்து 6 நிமிடம் எடுத்துக்கிட்டு ஈச் சைடோட தீசிஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பேசிக்காக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ அவங்க தீசிஸை ஒரு 6-7 நிமிஷம் 2 பேருமே எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு வருவோம். இது எல்லாமே வந்து மாடரேட்டர் வந்து மாடரேட் பண்ணுவார். ஸோ 2வது இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் எக்ஸாமினேஷன். ஸோ நிறைய விஷயங்கள் 2 பேருமே தலைப்பை பற்றி அவங்களோட நம்பிக்கை என்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதில் எடுத்தோன்னே வந்து ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து விக்னேஷ் சொல்கிறத வந்து பாரிசாலனும் சொல்கிறத வந்து விக்னேஷும் வந்து ஒத்துக்காமல் இருப்பாங்கல்ல. அது எதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸில் இருக்குது, எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக ஒத்துக்கல, எதெல்லாம் ஃபர்ஸ்ட் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து குறுக்கு கேள்வி, குறுக்கு விசாரணை பண்ணுறதுக்கு ஒரு 7 நிமிஷமோ 2 தரப்புமே வந்து எடுத்துக்கலாம். இதோட 2வது கட்டம் முடியும். அப்புறம் ரெபியூட்டல் ரவுண்ட் 1. இங்கே தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து குறுக்கு கேள்விகள் அப்படின்னு இல்லாமல் தன்னுடைய வாதம், தரவுகள் அப்படிங்கிறத இது வரைக்கும் பேசணும். ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டையும் கேட்ட குறுக்கு கேள்விகளும் அதுக்கு கிடைச்ச பதிலையும் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரிபிட்டல் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய வாதத்தையும் தங்களுடைய கருத்தும் வந்து நிலைநாட்டுறதுக்காக 2 தரப்பும் ஒரு 5லேருந்து 6 நிமிடம் வரைக்கும் எடுத்து அவங்களுடைய கருத்து, அந்த தலைப்பின் பேரில் இருக்க தங்களுடைய கருத்தையும் வாதத்தையும் வந்து முன்வைக்கலாம். இதோட வந்து முடியாது. ஏன்னா பேசணும் அப்படின்னு வந்துட்டா வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து கம்மியாக இருக்காது, எந்த தலைப்பாக இருந்தாலும் அதிகமாக தான் இருக்கும். அதனால் வந்து ரெபியூட்டல் ரவுண்ட் 2 இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு 5 நிமிடத்துலேருந்து 6 நிமிடம் எடுத்துக்கிட்டு இன்னும் கிளாரிஃபிகேஷன், ஏன்னா வந்து தங்களுடைய கருத்தை நிறுவனம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஸ்பீடாகவும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கலாம். திருப்பி ரெபியூட்டல் ரவுண்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிஃபிகேஷனோட இன்னும் தெளிவான நிறைய விஷயங்களை வந்து தங்களோட வாதத்தை வந்து எடுத்து வைக்கலாம். இதோட நம்மளோட டிபேட்டுக்கு கடைசி செக்மெண்ட்டுக்கு வரும். இது பேர் தான் க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட். இப்போ கடைசியாக எல்லாருக்குமே ஒரு ஃபைனல்ஸே இருக்கும். ஒரு தண்ணி சண்டையாக இருந்தாலும் சரி, ஒரு கான்வர்சேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு கடலை போடுறதா இருந்தாலும் சரி, ஒரு டிபேட்டாக இருந்தாலும் சரிங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல்ஸ் ஒரு பார்ட் ஒன்று இருக்கும் இல்லையா, அதான் வந்து க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட். அங்கே நான் வந்து குறுக்கி கேள்வி கேட்டுட்டேன், என்னோட கருத்தை வந்து நிறுவிட்டேன், அவன் சொல்கிற கருத்தையும் கேட்டுட்டேன். இப்போ வந்து என்னுடைய கடைசி, ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரிஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடைசி கட்டத்துக்கு வந்து பாரிசாலனும் விக்னேஷும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லணும். அதற்கப்புறம் அந்த மாடரேட்டர் 2 விதமான மாடரேட்டராகவும் இருக்கலாம். ஒன்று, இப்போ நம்ம சாலமன் பாப்பையா மாதிரி அந்த ஸ்டேஜ்லேயே வந்து அங்கே வந்து தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 தரப்பில் ஏதாவது ஒரு தரப்பை எடுத்துக்கிட்டு 2 சைடோட நியாயங்களையும் பேசி, ஆனாலும் நான் ஏன் இதை வந்து கரெக்டுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி தீர்ப்பு சொல்லலாம். பட் இந்த மாதிரி யூடியூப்பில் போடக்கூடிய டிபேட்ஸ் அப்படிங்கிறதுக்கு மக்கள் மட்டும்தான் வந்து தீர்ப்பு சொல்லலாம். என்ன மாதிரி ஆடியன்ஸ், நானும் ஆடியன்ஸ் தான் அந்த டிபேட்டை பொறுத்த வரைக்கும், எனக்கும் ஒரு தீர்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்களும் அதை வந்து இன்ட்ராக்டிவ் மீடியம் அப்படிங்கிறதுனால அது வீடியோவாக போட்டப்போ கமெண்ட்ஸ்லையோ இல்லை அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா ரெடிட் போன்ற தளங்களில் இல்லை ட்விட்டரில் நிறைய பேசிப்பாங்களோ மாற்றி அதன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் வந்து என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு அதன் மூலியமாக தெரிஞ்சிட போகுது. நான் 2 பேரோட டைம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக வந்து ஒரு மாடரேட்டர் போட்டு நடத்திக்கலாம். திருப்பியும் சொல்கிறேன், அது சத்தியமாக நாளில் வேறு யாராவது ஒரு பெட்டர் மாடரேட்டர் இல்லை நிஜமாவே 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து மாடரேட்டராக போட்டு வந்து பண்ணியிருக்கலாம். பண்ணியிருந்தா எனக்கு ஒரு ஆடியன்ஸாக அதை பார்க்கறதுக்கு மனநிறைவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேர்டிக்ட். அதனால் ஒரு சரியான ரிசல்ட் கிடைக்காம போச்சோ, நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருந்தது, நிறைய வந்து பார்த்திங்கன்னா மொமெண்ட்ஸ் இருந்தது. நிறைய பேர் 2 பேர், அதாவது தமிழ் தேசிய சப்போர்ட் பண்ணுறவங்களும் சரி இல்லை விக்னேஷை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்ற மாதிரி மொமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. பட் ஒரு மாடரேட்டர் வந்து டிபேட்டை கண்டக்ட் பண்ணியிருந்தா இன்னும் அதோட அவுட்கம் வந்து நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதை தாண்டி இந்த டிபேட் நடக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம விக்னேஷ் அவர்கள் எனக்கு அதுக்கு முன்னாடி தனிப்பட்ட ரீதியாக தெரியாது, அவரோட நம்பர் பெறணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் பண்ணப்போ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் வந்து ஆச்சு. அதனால் வந்து ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. அதனால் எனக்கு அவரை பற்றி வந்து பார்த்திங்கன்னா வந்து உடனே நம்ம என்னடா இது பேசிட்டாருன்னு ஒரு பார்வை தான் இருக்கும்ல. அதுக்கப்புறம் நல்லா பேசி புகைப்படம்லாம் எடுத்துகிட்டு போனாலும் அந்த ஸ்டூடியோ இடம் 2 பேருமே ரொம்ப நாள் இந்த டிபேட் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இடத்த பத்தியே வந்து பேசிட்டு இருந்தாங்க. இவர் இடத்துக்கு கூப்பிடுறது, ஏன்னா ஏற்கனவே விக்னேஷ் வச்சு நாங்க ஒரு இடத்துல வந்து பண்ணியிருந்தோம். அந்த இடத்துக்கு வந்து பாரி கூப்பிட்டுருந்தாரு. இன்னொரு சில இடங்களுக்குலாம் வந்து விக்னேஷ் கூப்பிட்டுருந்தாரு. அப்போ போயிட்டு பாரி அவர்களுடைய நண்பர்கள் அனுப்பி பார்த்தப்போ, அது வந்து ப்ராப்பர் ஷூட்டிங் ஸ்டுடியோவா எல்லாமே ஏதோ ஒரு ஹால் மாரி இருந்தது. அதுக்கான ப்ரூஃப்லாம் கூட நம்ம வந்து பார்த்தோம். அதற்கப்புறமும் இது இப்படியே போனால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஏதோ ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்குள்ளே வந்து கடைசியில் எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாலிடாக்ஸ் விக்னேஷ்க்கு ரொம்ப நெருக்கமான ஒரு இடம், பர்சனலாக தெரிஞ்ச இடம், அவருடைய ஐடியாலஜி கூட ஒரு காலகட்டத்தில் அலைன் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருந்த சில ஆட்களுடைய குறிப்பாக வந்து அது வந்து பார்த்திங்கன்னா அந்த நடிகை கௌதமி இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஒரு ஸ்டூடியோ, அவங்களோட யூடியூப் சேனல் இருக்குது, அவங்களோட ஸ்டூடியோ தான். அவங்க இதுக்கு முன்னாடி அதிமுகவில் வந்து பயணிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து பிஜேபியில் பயணிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்களோட கருத்து ஒத்து ஒரு காலகட்டத்தில் செயல்பட்ட அவங்களோட நண்பருடைய ஸ்டூடியோவில் தான் வந்து கடைசியில் நடந்துச்சு. நல்ல ஸ்டூடியோ, ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, சவுண்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் அதை தாண்டி என்னென்னா இந்த டிபேட் முடிஞ்சிட்டோன்னே அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து நம்மளுதுன்றதுனால அதை கலெக்ட் பண்ணிட்டு எடிட்டர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுன்றதுக்காக அங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தேன். அந்த டிபேட் நடந்தப்போ வெளில இருந்து கொஞ்சம் நேரம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த டிபேட்டில் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 பேருன்னு சொல்லிட்டு அப்புறம் 4 பேர் மாற்றிட்டனால ஒரு தம்பி மட்டும் வெளில நின்றுட்டு இருந்தாப்புல. அவர் என்ன பண்ணுறது, வெளில வேறு எங்கே போய் உட்காருதுன்னு தெரியாமல் வெளிலே உட்காந்து ஃபோனை நோண்டிட்டு வேறு விஷயங்கள்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தார். ஸோ இந்த டிபேட் நடந்து முடிஞ்சிட்டதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சாரம் வந்து மேற்கொள்ளப்பட்டுச்சு. அது வந்து நிஜமாவே நண்பர் விக்னேஷ் கிட்ட வந்து நான் வந்து எதிர்பார்க்கல. ஏன் அப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. நிஜமாவே சொல்கிறேன், அந்த தம்பி பர்டிகுலர் தம்பி ஒரு பேர் சொல்ல விரும்பல, ரொம்ப அப்பாவியான பையன். நீ இந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒரு ஐடியா கொடுத்தா கூட செய்ய தெரியாத ஒரு வெகுளியான ஒரு புள்ள அவர் அங்கே நின்று சும்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கதவு பக்கத்தில் நின்று ஃபோனை வந்து பார்த்துட்டு இருந்தார். அதை பின்னால் எப்படி ஆக்கிட்டாங்கன்னா வந்து பாரி வந்து எப்படி விக்னேஷ் ஒரு ஹெல்ப்பை கூப்பிட்டு வந்து பண்ணாரோ டிபேட்டு, அதே மாதிரி வந்து பாரி வந்து டக்குன்னு கத்தி கத்தி பேசுறதெல்லாம் அவருடைய ஆள் ஒருத்தர் வெளில இருந்தே கேட்டுட்டு வந்து பாரிக்கு சாட் ஜிபிடியில் போட்டு அவருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாரு இப்படின்னு மீன் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. சத்தியமாக சொல்கிறேன், அங்கே இல்லைனா கூட பரவாயில்ல, வக்காலத்து வாங்குற முட்டு கொடுக்குறேன்னு சொல்லலாம். ஒருவேளை நம்ம மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா சத்தியமாக சொல்கிறேன், அவர் வந்து அந்த மாதிரி விஷயம்லாம் எதுவுமே பண்ணல, யாருமே எந்த ஹெல்ப்பும் பண்ணல, சும்மா நின்றுட்டு இருந்தாப்புல. இன்ஃபேக்ட் அந்த தம்பி வந்து அதுக்காக திட்டு வாங்கினார், பாரு சும்மா நின்று இருந்ததுனாலே வந்து இந்த மாதிரி நம்மளை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பர்சனலாக எனக்கு தெரியும், நான் பார்த்தேன்றதுனால அந்த மாதிரி விஷயங்களும் நடக்கல. இன்னொரு வருத்தமான விஷயம் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நினச்சேன் இவங்க 2 பேருமே மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டில் ஒரே டைமில் பேசி வச்சு எடிட் பண்ணதுக்கப்புறம், ஏன்னா 2 பேருக்கும் இருக்கிற ரிசோர்ஸஸ் வந்து வேறு மாதிரி இருக்குன்ற பட்சத்தில் எப்போ வந்து வீடியோ போடுறது முன்னுக்கு பின் முரணாக இருக்கலாம், பேசி வச்சு ஒரே டைமில் போடுவாங்க அப்படின்னு நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரி அவங்க 2 பேருமே என் கண்முறை தான் பேசி வச்சுக்கிட்டு ஒரு டைமில் நம்ம போடலாம் அப்படிங்கிற டிசிஷனோடு அங்கேருந்து வந்து போனாங்க. அப்போது அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை குறித்து வந்து இன்னொரு பேட்டியோ இன்னொரு வீடியோவோ போடாமல் இருக்கிறது தானே வந்து கரெக்டாக இருக்கும். அது விக்னேஷ் அவர்களுக்கு மட்டும் இல்லை, பாரி அவருக்கும் அது அப்ளை ஆகும் இல்லையா? ஆனால் விக்னேஷ் அவர்கள் என்ன பண்ணார், அதே ஸ்டூடியோலேயோ எந்த டிபேட் நடந்ததே அதே ஸ்டூடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்லலாம் அவங்க நண்பரோட சேனல் அப்படிங்கிறதுல வி த பீப்புளாக என்ன அந்த சேனல் பேருன்னு தெரியல, உடனே ஒரு பேட்டி இந்த டிபேட் பற்றியே வந்து கொடுக்குறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாரி அவர்கள் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து குறையாக சொல்லி, அவருக்கு சொல்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, பட் டிபேட் வெளியாகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வெளில வருது. அந்த வீடியோ வந்து ஒரு நரேஷன் செட் பண்ணுற மாதிரி இருக்குது. குறிப்பாக வந்து அதில் அவர் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடடாக, இப்போ பாரி அவரில் கேட்டால் வந்து பாரி அவர் சைட்லன்னு சொல்லியிருப்பார், அந்த மாதிரி இல்லாமல் இவர் வந்து ஒன் சைடடாக சொன்னதுனால ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி ஓகே ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து ஓகே விக்னேஷ் தான் அந்த டிபேட்டில் வந்து ஜெயிச்சிட்டார் போல், விக்னேஷ் சொல்கிறது தான் வந்து கரெக்ட் போல் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவோட தம்ப்நெயிலும் இருந்துச்சு, அந்த வீடியோவில் இருக்க கான்டென்ட்டும் இருந்துச்சு. அதெல்லாம் விடுங்க, வீடியோ தம்ப்நெயில் கான்டென்ட் எல்லாமே அந்த இன்டர்வியூவே அவர் வந்து டிபேட் வரதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் என்னுடைய ஒரு ஹம்பிள் ஒப்பீனியன். அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரூல்ஸை மீறுற மாதிரி, இல்லை ஒரு டிக்னிஃபைடான ஒரு ஒர்க்காக இல்லை அந்த டைமில் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு, ஒரு ஆக்ஷனாக இல்லைன்னு தோணுச்சு. எனிவே இதை தாண்டி நிஜமாவே சொல்கிறேன், விக்னேஷ் அவர்கள் மேலே நம்மளுக்கு தனிப்பட்ட ரீதியாக எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இல்லை, அவரும் எனக்கு எதிரியும் இல்லை. நேரில் மீட் பண்ணப்போ நன்றி தான் பேசினார், நம்பர்லாம் அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து ஸ்டாரி சொன்னேன், நானும் சொன்னேன் இல்லை பரவாயில்லைங்க எனக்கு புரியுது, இது ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரூல்ஸ்க்கு அப்பாற்பட்டது. இது நான் பண்ணியிருந்தாலும் தப்பு தான். ஒருவேளை பாரி அவர்கள் இந்த டிபேட் முடிஞ்சு உடனே போய் ஒரு இன்டர்வியூ கேட்டிருந்தாலும் அது தவறாக தான் வந்து பார்க்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி தான் விக்னேஷ் அவர்கள் பண்ணதும் வந்து என்னால் வந்து பார்க்க முடியுது. அதற்கப்புறம் இந்த டிபேட் வந்து ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா
ஒரு பாட்காஸ்ட்டுக்கு எப்படி வந்து 2 பேருடைய ஸ்க்ரீன்ஷாட்டும் வைப்போமோ, அது மாதிரி வச்சு 2 பேரோட பேரும் போட்டு முருகர் தலைப்புலாம் போட்டு வள்ளல் மீடியாவில் வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு 6 மணிக்கு, அதே 6 மணிக்கு வந்து நம்மளுடைய பாலிடாக்ஸ்லையும் வந்து வீடியோ ரிலீஸ் ஆகுது. அதில் தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நியாயமாக வந்து படல. என்னடா முழுக்க முழுக்க வந்து பாரிசாலனுக்கு முட்டு கொடுக்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம இந்த விஷயத்தில் அவரோட சைடில் இருக்கிறதுனால நான் அதை நம்பலைன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே அந்த சைடில் வந்துருக்கணும். ஐயோ நான் அந்த வீடியோக்கெலாம் வரல அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? பட் நம்ம அதை வந்து ஒரு ஹோஸ்ட்ன்ற லெவலில் வந்து பண்ணியிருந்தோம். அதற்கு மேலே இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சு தான் அதில் வந்து விலகிட்டோம். ஓகேவா? இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள், பெரும்பான்மையான விஷயங்கள் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவர் போட்ட அந்த தம்ப்நெயில் அப்படிங்கிறது ஆதாரம் காட்டுங்க அப்படின்னோடனே ட்ரஸ்ட் மீ ப்ரோ அப்படின்னு ஒரு டயலாக் பாக்ஸில் வந்து போட்டு அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுற மாதிரியான விஷயத்தை வந்து பண்ணியிருந்தாரு. அது வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்லை வேறு ஏதாவது ஒரு எத்திக்ஸ்க்கு அப்பாற்பட்டு இருந்துச்சு. ஏன்னா அவர் ஒரு ஜென்ரிக்கான தமிழில் தான் வச்சுருந்தாரு. இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்ஷாக, கொஞ்சம் ஏதோ வந்து எள்ளி நகையாடுற மாதிரியோ இல்லை வேணுட்டே ப்ரொவோக் பண்ணுற மாதிரியோ இருந்ததாக வந்து நான் பார்க்குறேன். அதற்கு மேலே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இப்போது விக்னேஷுக்கும் நம்மளுடைய பாரிசாலன் அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடந்த டிபேட் தான் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீகன் டிபேட்டில் அரவிந்துக்கும் பாரிசாலனுக்கும் நடந்த டிபேட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான மொமெண்ட் எது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கேப்சியூலை வந்து எடுப்பார் அரவிந்த். அங்கே வந்து அந்த டிபேட்டோட ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் மொமெண்ட்டாக நான் பார்க்குறேன். அந்த மாதிரி வந்து இப்போது விக்னேஷ் அவர்களுக்கும் பாரியவர்களுக்கும் அந்த டிபேட்டில் ஒரு முக்கியமான மொமெண்ட்டாக நான் பார்த்தது, திருப்பிட்டாயா அப்படின்னோட ஒருத்தர் அழகாக க்யூட்டாக உட்காந்துருப்பார்ல, தலைவா நீ வந்து மீன் மெட்டீரியல் ஆகிட்ட தலைவா. இவர் வேறு யாரும் இல்லை, ஒரு பேர் விஷ்ணு சர்மா, நம்மளுடைய நண்பர் தான். இன்ஃபேக்ட் நம்ம வருண் டாக்ஸ் சேனல்லேயே அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 பாட்காஸ்ட் எடுத்து போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் எனக்கு ஒரு 5-6 வருஷமாகவே வந்து தெரியும். இந்து சமயம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வைணவத்தில் பால் ரொம்ப பற்றுக்கொண்டவர், நிறைய விஷயங்கள் படிக்கிறவர், நிறையா வந்து பார்த்திங்கன்னா வந்து சினிமாக்கு ரைட்டிங்க்கெலாம் கூட வந்து ரிசர்ச்லாம் கூட உட்காந்துருக்காரு. அப்படி எனக்கு ஒரு நண்பராக தெரியும். அவருக்கும் எனக்கும் பார்த்திங்கன்னா டோட்டலி கான்ட்ராஸ்ட் கருத்து நம்பிக்கை கொண்டவர்கள். ஆனால் அவர் கூடயும் நான் கூப்பிட்டு வந்து வருண் டாக்ஸில் அவர் வந்து இந்து சமய நம்பிக்கைகள் குறித்து வந்து பேசியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம சேனலில் நம்ம ஒரு நம்பிக்கையை சார்ந்து பேசுகிறோன்னா அதற்கு குறித்த காணொலிகளே ரொம்ப கம்மியாக தான் போட்டிருப்போம். நம்ம எந்த மார்க்கத்தை சார்லையோ அதை குறித்து நிறையா கண்டென்ட்ஸ் வந்து போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மனது புண்படாமல் எந்த விதத்துலையுமே தவறான கருத்துக்கள் சொல்லாமல் ஒரு எஜுகேட் பண்ணுற மாதிரி, இது ப்ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் அதனால தான் விஷ்ணு சர்மாவே நம்ம சேனலில் வந்து பேசியிருப்பார். அந்த நண்பரை வந்து விக்னேஷ் அவர்கள் கூட கூப்பிட்டு போயிருந்தார். அந்த 4 பேரும் ப்ரொடக்ஷன் டீமாக தான் இருக்கணும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் பாரி சைட்லேருந்து யாரை செலக்ட் பண்ணாங்கன்னா, பாரி அவர்கள் கூட வந்து வீடியோக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு தம்பியும் 2 வீடியோகிராஃபர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வச்சுருந்தாங்க. இது மாதிரி எல்லாருமே அந்த வீடியோக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்களாக தான் வந்து உள்ளே இருந்தாங்க. ஆனால் நம்ம விக்னேஷ் சைட்லேருந்து கேமரா பார்த்துக்கணும் தாண்டி இந்த விஷ்ணு சர்மா அப்படிங்கிற நண்பரை வந்து உள்ளே கூட்டு போனது மட்டும் இல்லாமல், நீங்களே அதில் பார்த்துருப்பீங்க, தொடர்ந்து டிபேட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட வந்து தரவுகள் கேட்குறது, ஆதாரம் கேட்குறது. இந்த டிபேட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யார்கிட்ட வேணால் தரவு கேட்கலாம், யார்கிட்ட வேணால் ஆதாரம் கேட்கலாம், யார்கிட்ட வேணால் ஹெல்ப் வாங்கிக்கலாம். அது வந்து இந்த டிபேட்டோட ரூல்ஸ்குள்ளே வரவே வராது. பட் இது ஒரு டிபேட் அப்படின்னு போயிட்டு 1-on-1 உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட வந்து கேட்டு தரவு சொல்கிறது அப்படிங்கிறதே வந்து கண்டிப்பாக அது வந்து சரியான ஆட்டம் இல்லை. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து வெளிப்படுத்தியிருப்பார் ஒரு இடத்துல பாரி அவர்கள். இவங்க 2 பேருமே போட்ட வீடியோஸில் 3 வித்தியாசங்கள் இருக்கும். டியூரேஷன் ஆல்மோஸ்ட் சேம் தான் இருக்கும். பட் 3 வித்தியாசங்களில் முதல் வித்தியாசம் வந்து பாரி அவர்களுடைய வீடியோவில் வந்து திருப்பி அந்த விஷ்ணு சர்மா வந்து காமிச்சிருப்பாரு. அது வந்து நம்ம பாலிடாக்ஸ் விக்னேஷ் அவர்களுடைய காணொலியில் வராது. இன்னொன்று இதில் ஒரு பெரிய ஒரு பார்வை, ஒரு நரேட்டிவ் எப்படி செட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் பாலிடாக்ஸ் விக்னேஷ் அவருடைய சேனலில் ரிலீஸ் பண்ண வீடியோஸில் அவர் சொன்ன ஆதாரங்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் பாரி அவர்கள் சொல்கிறப்போ நான் அதில் சிலதெல்லாம் அட்டாச் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். அந்த சிலதெல்லாம் அட்டாச் பண்ணது வந்து பாலிடாக்ஸ் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியாது. யாரெல்லாம் அதை பார்த்தாங்களோ அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஒரு வியூ கிடைச்சிடும். பட் வள்ளல் மீடியாவில் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் காட்டுற ஆதாரங்களும் இருக்கும். பாரி அவர்கள் எங்கெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்காரோ அந்த விஷயங்களும் வீடியோவில், அந்த டிபேட் வீடியோவில் வந்து வரும். அப்படி பார்க்குறப்போ ஓகே, இவரும் 2 ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் கொண்டானா ஆதாரத்தை எடுத்துகிட்டு வந்து அட்டாச் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும். பட் யாரெல்லாம் வந்து பாலிடாக்ஸ் மட்டும் பார்த்தாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரே சைட் ஆஃப் த ஸ்டோரி வந்து தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு இதுலேருந்து அப்சர்வ் பண்ண விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ இந்த டிபேட்டை பற்றி எனக்கு இருந்த கருத்துக்கெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வந்து எதுவுமே இல்லை. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில் வந்து பாரியார்கள் மேலே வந்து நிறையா வன்மத்தை கக்கிறதுக்காக இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முதுகில் குத்துறதுக்காக நிறையா விஷயங்கள் ட்ரை பண்ணாங்க. நிறையா பேர் நிறையா கருத்துக்களை வந்து பரப்புனாங்க. அது ஒன்று, அது எப்போவுமே நடக்கிறது நம்மளுக்கு பழகிருச்சு. வி ஆர் இம்யூன் டு தட். ராபிஸ் ஊசி போட்டாச்சுரா அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதான்றது இருக்குது. இதில் இன்னொரு
ஒரு மிஸ்டேக் ஒன்று நம்ம விக்னேஷ் பிரதர் பண்ணிட்டாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த டிபேட் வீடியோலயே வந்து பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் வந்து அவருடைய சேனல் வந்து சிம்பலைஸ் பண்ணுதோ, எதற்காகலாம் அவர் பேசுறாரோ, அதில முக்கியமான கோர் ஐடியாலஜிஸ் எல்லாத்தையுமே வந்து அவரே வந்து விட்டு குடுத்தது மட்டும் இல்லாம, அதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லன்ற மாரி வந்து சொல்லியிருந்தாரு. பட் அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ குடுத்தாருன்னு சொன்னேன்ல, அந்த இன்டர்வியூல எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசியத்த வந்து நச்சு பாம்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. அது வந்து ஏன் அவர் வந்து அப்படி சொன்னாரு? சரி, அவருக்கு ஒரு கொள்கை மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னாக்க, ஒரு நச்சு பாம்பு அப்படின்னு சொல்லியிருக்க தேவையில்ல. அப்படிங்கிறது ஒரு வருத்தமான விஷயமா இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். நான் இருக்க அதே நம்பிக்கை தான் உங்களுக்கு இருக்கணும்னு இல்ல, சரியா? எங்க தெரியுமா ஒரு பவுண்டரி அப்படிங்கிறது இருக்கணும். நம்ம எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டா போயிட்டு, அது மட்டுமே வாழ்க்கை, அதே நம்மளோட முகமா வச்சுட்டு, அது ஜாதியா இருந்தாலும் சரி, மொழியா இருந்தாலும் சரி, மதமா இருந்தாலும் சரி, அதுதான் உங்களுடைய முகம். அந்த ஆங்கிள்ல தான் நான் எல்லாத்தையும் பார்ப்பேன்னு சொல்லிட்டு, ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆங்கிள்ல போயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது யாரா இருந்தாலும் சரி, விளங்கவே விளங்காது. அப்படிதான் நம்ம வந்து ஒரு ஜென்ரல் கான்டென்ட் கிரியேட்டரா இருக்கோம். நம்மளுக்கு அரசியல் சார்பு இருக்கு, பற்று இருக்கு. இருந்தாலும் எல்லா சைடுமே முடிஞ்ச அளவுக்கு அலசி ஆராய்ஞ்சு காமிக்கணும். எல்லாத்த பத்தியும் பேசணுன்றத ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஐம் நாட் சேயிங் ஐம் பெர்ஃபெக்ட். பட் எந்த விதத்திலுமே எந்த மதத்த பத்தியும் நம்ம வந்து தவறான விஷயங்கள் பேசினதே இல்ல. தேவையில்லாம தூக்கி பிடிச்சதும் இல்ல. முட்டு குடுத்ததும் இல்ல. அதுக்கு யாரையும் புண்படுத்துற மாரி அவதூறுகளும் இந்த நம்பிக்கையும் பத்தி சொன்னதில்ல. ஆனா இந்த டிபேட்ல முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாயம் ஒண்ணு பூசப்பட்டு அந்த அந்த ஒரு ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. இல்லாத பொய்யான தகவல்லாம் நெறையா சொல்லியிருந்தாங்க. இது வந்து எனக்கெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்மள வந்து மாத்தவும் முடியாது, நம்ம பேச நிறுத்தவும் முடியாது, ஒண்ணும் புடுங்கவும் முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு பேடான ஒரு கல்ச்சர வந்து இன்டர்நெட்ல மட்டும் இல்லாம, நம்ம ரியல் லைஃப்லயும் வந்து உருவாக்குது. நெறைய செக்யுலர் பீப்பிள் தான் தமிழ்நாட்டுல இருக்காங்க. அவங்க எந்த மதத்த சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி. எல்லா மதத்துலயும் பைத்தியக்காரங்க, லூசுங்க இருக்காங்க. சங்கீஸ் இருக்காங்க எல்லா மதத்துலயுமே. அவங்களால வர வென தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிலீஜியஸ் டிவைட் அப்படின்னு ஒண்ணு வந்து அத மத்தவங்கலாம் முத்திர குத்துற இந்த பிரச்சனையும் வந்து வருது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இருமுனை கத்தி மாரி. பிடிச்சா வந்து நம்மளுக்கும் ஆபத்து, மத்தவங்களுக்கும் ஆபத்து. சென்சிட்டிவான விஷயங்கள். அத பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா, மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு ஹார்மனி ஏற்படுத்தணும். ஒரு சகோதரத்துவம் ஏற்படுத்தணும் அப்படின்னு தான் நம்ம வந்து பேசுவோம். அதான் நான் முழுக்க முழுக்க இப்போ வருண் டாக்ஸ் சேனல் பத்தி பேசுறேன். ஸோ இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அடையாளத்தை யார் மேலயா போட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தவறான கருத்துக்கள்லாம் வந்து சொல்லாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு நாள் அது வந்து பேக் ஃபயர் ஆகும். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கன்னிமரியாளுக்கு ஜீசஸ் எப்படி பொறந்தாருன்னு டிபேட் வைக்கலாமா? அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் அப்படியே வந்து உடனே ட்ரிக்கர் ஆயி, "டேய் எங்கடா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்து உங்கள ஏதாவது பண்ணுவேன் ஃபிசிக்கலா. இல்ல உங்கள திட்டி ஏதாவது வீடியோ போடுவேன்னு நெனைக்கிறீங்களா? சீரியஸா சொல்றேன். நான் எல்லா கிறிஸ்டியன்ஸ்க்காகலாம் பேசல. மோஸ்ட்டா இந்த நம்பிக்கையில இருக்கிற யூடியூபர்ஸ் மேபி ஒரு மைண்ட் செட்ல சில பேர் இருப்பாங்க. நம்மளோட ஐடியாலஜி என்ன தெரியுமா? நீ என்ன வேணா பேசிக்கோ. அதுக்காகலாம் வந்து நான் சண்டை போட முடியாது. அதுக்கான பலன் என்ன அப்படிங்கிறது ஒரு வேளை இருந்தா, அத நீ வந்து அனுபவிப்ப. அது நல்லதோ, கெட்டோ எந்த ஒரு மதமா இருந்தாலும் சரி, தேவையில்லாம அவதூறு பேசணும் அப்படின்னா வந்து அதற்கான பலன வந்து நம்ம அனுபவிப்போம். அதனால நீ என்ன ப்ரோவோக் பண்றதுக்காக மேரிக்கு வந்து எப்படி குழந்தை பொறந்துச்சு அப்படின்னு கேட்டு, ஒரு வேளை நீ டிபேட் வச்சாலும் வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், நான் வந்து அதுக்காக கொந்தளிச்சு உன் மேல வந்து வயலன்ஸ வந்து ஃபிசிக்கலாவும் சரி, இல்ல வெர்பலாவும் காட்ட மாட்டேன். எவ்வளோ ப்ரோவோக் பண்ணாலும் நம்ம கிட்ட இருந்து வரவே வராது. நீ பண்ணிக்கோ. உன் தராதரம் என்ன அப்படிங்கிறத வந்து நீயே மக்கள்கிட்ட காட்டிப்ப. நன்றி.